Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஏப்ரல் மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன், கணக்கம்பட்டி சித்தர் அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ், ஓகேவா, அவரோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா. இந்த மாதம் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, நீங்கள் வந்து அப்பா கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அப்பா என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு, பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். சரியா. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பைல் வந்து ஹீலிங் பிரமிட். இது ரூட் சக்ரா கூடிய ஹீலிங் பிரமிட். சில பேருக்கு வந்து பைல் சரியாக தெரியலன்னு சொல்கிறீங்க, அதனால் கேமரா கிட்ட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா. இது வந்து லேப்ரடோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீலிங் கிறிஸ்டல், 7 சக்ரா ஹீலிங் கிறிஸ்டல். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டல், ஓகேவா. பிளாக்கேஜஸ் இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியது. செகண்ட் ஃபைலாக வச்சுருக்கேன். இது வந்து க்ரீன் அவெஞ்சரின்னு சொல்லுவாங்க. செல்வ பலம், பிளாக்கேஜஸ் இதுக்கும் எல்லாத்துக்குமே இதுவும் வந்து சூட் ஆகும், ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஹீலிங் பவர் இதுக்கு இருக்குது. இப்போது 3 கிறிஸ்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணிக்கணுமோ நீங்கள் வந்து ரெசனேட் ஆகிற கிறிஸ்டலை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் கண்களை, புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன், நியூ வியூவர்ஸ்க்கு வந்து தெரியாது, அதனால் சொல்கிறேன். இந்த பைல் சூஸ் பண்ணுறது எப்படின்னா, 2 நிமிஷம் உங்களோட கண்களை மூடிக்கிட்டு ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள், சரியா. இப்போ உங்களுக்கு நீங்கள் கலர் வச்சுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட்டு, இது வந்து பிளாக்கு, இது வந்து க்ரீனு. ஸோ இல்லைனா அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட தன்மைகள் என்னன்னு சொல்லிட்டுங்க, அதை வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சத்குரு என்ன சொல்ல போகிறாரு, அவர் எனக்கு வந்து நான் அப்பாவாக நினைக்கிறேன். உங்களுக்கு அவர் வந்து நீங்கள் அவரை நினைக்கும் போது அவரை நீங்கள் என்ன மாதிரி ஒரு குருவே சரணம் சொன்னாலும் சரி, அப்பான்னு சொன்னாலும் சரி, அவருக்கு எந்த வார்த்தையை கொடுத்தா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வருதோ, ஃபீல் வருதோ, கவனம், அண்டர்லைன், என்ன ஃபீல் கொடுத்தா உங்களுக்கு அவரோட அந்த இன்ட்ராக்ஷன், அன்பு, பாசம் அதிகமாகுதோ அந்த வார்த்தையை கொடுங்க, ஓகேவா. சத்குருவே சரணம் சொன்னால் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வருதா, கொடுங்க, கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க, ஓகே. வாங்க பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் அவரோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, சரியா. பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம், சரியா. அதனால் இங்கே வந்து பிரசன்ன ஜோதிடமும் நான் உங்களுக்கு வந்து பார்த்து தரேன். அதுவும் வந்து நீங்கள் வந்து டாரோட்லேயும் பார்த்துக்கலாம், ஓகேவா. அதே மாதிரி சோழி இதுலையும் நான் பார்த்து தருவேன். உங்களுக்கு எது பெஸ்ட் மெத்தடாக இருக்குங்கிறத வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களோட அந்த பர்டிகுலர் காட்கிட்டேருந்து உங்களுக்கான அந்த மெசேஜை என்னால் கொடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது டவுட் இருக்குது, உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மாதிரி இவங்க பண்ணுறாங்க, நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க, யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், சரியா. சும்மா டைம் பாஸ் அதுக்கெல்லாம் நான் வந்து சேனல் வைக்கலை. நம்மளோட சேனல் வந்து டிவைன் எனர்ஜியை உங்களுக்கு முழுவதும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற அந்த அற்புதமான விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இதோட ஒர்த்து என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தாலும் சித்தர் அருளாலும் டிவைன் எனர்ஜினாலும் நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வத்தின் அருளாலும் அதெல்லாம் நீங்கி போகும், கவலைப்படாதீங்க. டிவைன் பாத் சேனல் உங்களுக்கான டிவைன் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கொடுக்குது. இதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி பயனடையும்படி கேட்டுக்கிறேன், ஓகேவா. காட் பிளஸ் யூ. குருச்சரணம், ஓகேவா. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கானது, ஓகே. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் கைஸ், ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. ஏன்னா இது வந்து டாரூட்டுங்கிறது எனர்ஜி ப்ரிடிக்ஷன்,
சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கிடைக்க விடாமல் செய்யும். ஸோ நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக என்ட்ராகும் பொழுது உங்களுக்கான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக மெசேஜ் அவர் வச்சுருப்பார், கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே பண்ணிடுவார். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, உங்களுக்கு யாருக்காவது வந்து எங்கிட்ட பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டாக அனுப்புங்க. என்ன வேணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு. சில பேர் புதுசாக பார்க்க வரவங்க கேட்குறீங்க, என்ன மேடம் எங்களுக்கு வந்து சேனல் மூலமாக எங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாகும் அப்படி சொல்லிட்டு. என்னோடய பதிவுகளை வந்து ப்ரீவியஸ் பதிவுகளை போய் பாருங்கள். அதில் வாழ்க்கைக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் டிவைன் கிட்ட. ஆனால் ஏன் உங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது? உங்களுக்கு கேட்ட உடனே சித்தர் வந்து எல்லாம் கொடுத்துட்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக அப்படியே போயிடுவீங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஒரு தேவைகள் இருக்குது இல்லையா? இன்றைக்கி எனக்கு இந்த தேவை இருக்குது, இது வந்து நிறைவேறிடுது. அடுத்தது ஒரு தேவை இருக்குது, மறுநாள் இன்னொரு தேவை இருக்குது. அந்த தேவைகள் நிறைவேறாத போது ஏன் எனக்கு நடக்கலை? நெகட்டிவான விஷயங்களை போடுவீங்க. அப்புறம் இந்த சித்தரை விட்டுருவீங்க, அடுத்த சித்தருக்கு போவீங்க. இந்த கடவுளை வழிபடுவீங்க, அப்புறம் இன்னொரு கடவுளை. ஆனால் நீங்கள் இதை தான் மாற்றுவீங்களே தவிர உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா? உங்களுக்கான விஷயங்களை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து டிவைன் தர்றாங்க. அதை நீங்கள் வந்து சரியாக அதை பார்த்து அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த டாக்டிஸ் மெத்தட் எல்லாமே வந்து டிவைன் பாத்தில் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறையா வச்சுருக்கேன். அது நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா? நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மெடிசன்லலாம் பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு கிடையாது. அங்கே டெம்ப்ரரியாக வேணால் ஆஃப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த சுகர் அதிகமாகிடுச்சுன்னா ஏதோ ஒரு பார்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, தெரியுமா இல்லையா? அது எடுத்தால் தான் நீ வந்து இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அலைவாக இருப்பன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தால் அதுக்கு வந்து சரியான சொல்யூஷன் அது கிடையாது இல்லை. அது மாதிரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் தீர்க்க முடியாது, கடவுளால் அதாவது டாக்டரால் கைவிடப்பட்ட கேசஸ் அதெல்லாம். இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ரேக்கி ஹீலர்ஸால் அதை சரி பண்ண முடியும். சித்தர்கள், இப்போ நீங்கள் இங்கே வந்து சித்தர்கள் சொல்கிறோம், அவங்க அந்த மாதிரி அற்புதம் செய்கிறவங்கள சித்தர்கள் சொல்கிறீங்க. இதுவே வெளியூர்லலாம் வெளிநாட்டிலலாம் அவங்கள வந்து ஃபாரின் கண்ட்ரிலலாம் ஹீலர்ஸ் அப்படின்வாங்க. புத்தரும் ஹீலர் தான், ஓகேவா? ஏசு கிறிஸ்துவும் ஹீலர் தான். அவர் தொட்டால் குணமாச்சு. அவர் எப்படிப்பட்டவங்கள தொட்டார்? அவர் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இறைவா நீயே நீ வருவியா, நீ எப்போ வருவேன்னு தான் காத்துட்ருந்தோம், அப்பா நீ என்னை டேக்கர் பண்ணிக்கோன்னு சொல்லி சரண்டர் ஆனாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க. முடவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கிடைச்சது. ஏன்னா அங்கே சரண்டர் இருந்தது. அதே மாதிரி டிவைன் பார்த்துக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா சித்தர் உங்களை கொண்டு வந்து சேர்க்குறாருன்னு அர்த்தம். நீங்கள் போ, உனக்கு இது சரியாகும் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்குறாரு உங்களை. இங்கே டிவைன் வந்து அதாவது எதுவுமே ஒரு காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவங்களை வந்து பேச வைக்கணும், இந்த இடத்துல இவங்களால் இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு அவர் அங்கே முடிவு பண்ணியிருக்கார். அதனால தான் நான் இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? நான் பேசிகிட்ருக்கேன், அவர் பேசுகிறார். இங்கே நாங்கிற அந்த இதுவே எனக்கு கிடையாது. நான் சரண்டர் அவர்கிட்ட. அவர் எனக்குள்ளே இருக்கார். அவர் என்னோட டேட். நான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் என்றைக்கோ முடிவு பண்ணி என் கூட எவ்வளவோ நாள் அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் கொடுத்த பாதையில் நான் போயிட்டுருக்கேன். உங்களை எல்லோரும் இங்கே கொண்டு வந்து பார்க்க வைக்கிறாருன்னா இங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க போகுது, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. தட்ஸ் இட். ஓகே? அதனால் புதுசாக வர்றவங்களுக்கு தெரியல, அதனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக உங்களோட என்னென்ன பிரச்சனைகள் சரி பண்ணிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி ஜாபில் வந்து சரியான வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கல, பிஸ்னஸில் வந்து நிறைய ஃபெயிலியர் வருது, அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க பண்ணுற நெகட்டிவிட்டி, பிளாக் மேஜிக்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பண்ணி வைப்பாங்க. சில பேர் குடும்பமே வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணி வைப்பாங்க. அவ்வளோ நல்ல ஆளுங்களாக இருக்காங்க நம்ம ஊரில். இந்த மாதிரி நெகட்டிவ் லோயர் எனர்ஜி பீப்புள்கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அற்புதமான வழி தான் இந்த டிவைன் பாத் சேனல். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ செல்லங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா பழைய பதிவுகளை வீடியோட எண்ணில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ண மக்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க.
இது வந்து உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். அதுக்காக தான் சொல்கிறேன். சேனலுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களோட எனர்ஜி இங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். டிவைன் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை செஞ்சு கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அது உங்களோட அறியாமையினால் மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர். இனிமேல் இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவீங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கமெண்ட்லலாம் போய் பாருங்கள். மேடம் உங்கள் சேனலை பார்க்க பார்க்க நான் கொஞ்சம் அமைதியாகிட்டேன். அந்த அம்மாவுக்கு அவங்க இத்தனைக்கும் ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்க, ஓகேவா? அவங்க அந்த அளவுக்கு ரெகுலராக பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் வந்து சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்டு கேட்டு இப்போ கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க. அவங்க மனசில் ஒரு அமைதி, நம்பிக்கை ஜீசஸ் மேலே. அவங்க வந்து ஜீசஸ் எல்லா கடவுளையும் வணங்குவாங்க, பட் ஜீசஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பதிவுகள் ரெகுலராக பார்ப்பாங்க. இப்போ சத்குருவோட கனகம்பட்டி அப்பாவோட அந்த பதிவுகளை கூட அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, அவருக்கு நன்றி சொல்லுவாங்க. சரி, அப்பா அவங்களுக்கு வந்து பைல்வான் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் என்ன, அவரோட கைடன்ஸ் பிளஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க கரண்டில் டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கில் இருக்கீங்க கண்ணா. கரெக்டாக பாருங்களேன். நான் சஃபல் பண்ணி நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளேயும் அந்த கார்டு வருது. டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, பயம். பாஸ்டில் இது ஒரு மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. ஓகே, இந்த மாதம் நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல், இப்போ லவர்ஸாக கூட இருக்கலாம் மேபி ஒரு சிலர், ஓகேவா? பட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ போயிட்டுருக்கு, ஓகேவா? இது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, இதுக்கு காரணம் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்காங்கல்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ இவங்கக்கிட்ட நம்ம டிசிஷன் மேக்கிங் கேட்டோம்னா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி, அவங்க தான் அதுக்கு எல்லாமே, அவங்க தான் மூளை, ஓகேவா? அவங்க சொல்கிற விஷயங்களை செயல்படுத்துவீங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை செயல்படுத்தி என்னத்தை பார்த்தீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில்? உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து இது இந்த மாதிரி ஒரு லேகிங்கில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான். நீங்கள் வந்து சுயமாக இந்த மாதம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறார். இது ஒரு சிலருக்கு, இது வந்து கலெக்டிவ் ரீடிங். நான் சொல்கிற அந்த சிச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதுக்கு என்ன கைடன்ஸ் வருதோ அது உங்களுக்கு, இல்லை வேறு ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன கைடன்ஸ் வருதோ அது வந்து வேறு யாருக்கும் அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்காக அவர் சொல்கிறது. அது எல்லாத்தையும் நமக்கு தான் அப்படி சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கூடாது. உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் பொருந்து இருக்குது, அதுக்கான ஒரு இது கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸிங்ஸ்னால் அதை நீங்கள் என்ன எடுத்துக்கணும், சரியா? ரீகன்சிலேஷனுக்கு சில பேர் வெயிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. டிசிஷன் மேக்கிங்கை கரெக்ட் பண்ணுங்கள். எமோஷ்னல் லாக் இருக்குது உங்களுக்கு. பாஸ்ட்டில் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில். மேபி நீங்கள் லவர்ஸாக இருந்தீங்கன்னா 1 or 2 ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களும் ஃபஸ்ட்டு திருமணம் வந்து பிரேக் ஆகிட்ருக்கும், திரும்ப 2வது மேரேஜ்லேயும் வந்து இப்போது கொஞ்ச நாளாக பாதிப்புகள், பேச்சுவார்த்தை இல்லை, அவங்க நம்மளை டேக் கேர் பண்ணுவாங்களா? ஒரு சிலர் ஒரே வீட்டில் கூட இருப்பீங்க, ஒரே இடத்துல இருப்பீங்க, ஆனால் வந்து யாரோ மாதிரி இருப்பீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாத மாதிரி தனித்து இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் வருது, ஓகேவா? கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் இந்த மாதம் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களோட எமோஷ்னல் லாக்கை
கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வருது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. பட் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் அடி வாங்கிட்டீங்க இல்லையா? அதனால் இந்த வரக்கூடிய பர்சன் நம்மளை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி நமக்கு திரும்ப நடந்துருமோ, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு டிசிஷன். எல்லாரையும் பார்த்திங்கன்னா யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை கிடையாது. சடனாக வார்த்தையை விட்டுருவீங்க, யோசிக்க மாட்டீங்க. இந்த வார்த்தை வந்து இவங்களை இவ்வளோ புண்படுத்தும் அப்படிங்கிற அந்த இது வந்து தெரியாது உங்களுக்கு. ஏன்னா மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது கைஸ். மூன் எனர்ஜி ரைஸ் பண்ணுங்கள். ஒரு நேரம் ரொம்ப தைரியமாக அதாவது கான்ஷியஸ் விழிப்பு நிலையில் தைரியமான தன்னம்பிக்கையான பர்சனாக தெரிவிங்க. உங்களுக்கு நீங்களே அதை ரிலைஸ் பண்ணுவீங்க. ஆனால் சப்கான்ஷியஸில் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலகீனம். உங்களோட சோலார் ப்ளஸ் சக்ரா வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஹார்ட் சக்ராவும் வீக்கு. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறது வந்து நீங்கள் தான் டிசிஷன் மேக்கிங் பண்ணணும். முடிவுகளை நீங்கள் எடுங்க. மற்றவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணக்கூடாது. ஃபெயிலியர் பார்ப்பீங்க, திரும்ப திரும்ப ஃபெயிலியர் பார்ப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்தராக என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இது ஏன் நடந்தது அப்படின்னா, சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது கைஸ். இது ஒரு சிலருக்கு. சில பேர் வந்து சரியான தூக்கம் கிடையாது. அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி நினச்சி ஒரி பண்ணுறீங்க. இப்படி ஆகிடுச்சே, அப்படி ஆகிடுச்சே, அவர் இப்படி பண்ணுறாங்க, அந்தம்மா. இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல், அந்தம்மா இப்படி பண்ணுறாங்களே. ஒரு சில ஃபீமேல் என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆகுமா? அவங்க வந்து ஒரு மாமியார் கேரக்டரில் கூட இருக்கலாம். பயங்கர ஒரு என்ன சொல்கிறதுனா, எதுக்கும் துணிஞ்சவங்க. அவங்க ரொம்ப கரேஜாக இருப்பாங்க. அவங்கள மீறி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு மாமியார் மதர் கேரக்டர் தெரியுறாங்க. ஓகேவா? அவங்கள நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிளில் இருந்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரீடிங், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க கைஸ். மன இறுக்கம் ஜாஸ்தியாக இருக்குது கைஸ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். குரு வந்தார்னாலே ஹையர் செல்ஃபோட அந்த கைடன்ஸ், அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கன்னு அர்த்தம். இந்த கார்டு வராரு அப்படின்னாலே உங்களுக்கு சித்தர், அந்த நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சித்தருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணதும் சரி, நீங்கள் சாய்பாபாவை நினச்சதும் சரி, சாயும் வந்து அவருக்கு ரூபம் தான் வேறு இருக்கணும்னு தெரியும். அவங்க பவர் எல்லாம் ஒன்று தான். ஹையர் செல்ஃபோட கைடன்ஸ் எடுக்கணும். ஏன்னா பிளாக் மேஜிக் விளையாடின்னு இருக்குது அந்த இடத்துல. ஒரு சிலருக்கு இது கார்மிக்காக கூட இருக்கலாம். அந்த கார்மிக் பிளாக் மேஜிக்லாம் வந்து இவங்களால் மட்டும்தான் உங்களை அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு இதை பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிற ஒரு பர்சன் பண்ணியிருப்பாங்க இந்த பிளாக் மேஜிக்கு. அவரோட பையனையோ இல்லைன்னா அவரோட பொண்ணையோ, மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தன்னோட மகனையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்களோட வாழக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களோட இன்டென்ஷன் இருக்குது. அதனால தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்காவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. கவலைப்படாதீங்க, சரி பண்ணிக்க முடியும். ஏதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, இனிஷியேஷன் இருக்குது, தீட்சை இருக்குது. உங்களோட அந்த கார்மிக்கை கிளியர் பண்ணுற அளவுக்கு இறைவன் வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காரு. டிவைன் பாத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க பார்க்குறீங்கனாலே இவங்களோட விஷஸ் இல்லாமல் நீங்கள் இங்கே வரமாட்டீங்க. இவர் இங்கே வந்து நிற்கிறாருன்னா என்னோடய அப்பா கனகம்பட்டி ஐயா வந்து நிற்கிறாரு, என் அப்பா வந்து நிற்கிறாரு, என் சாய் இருந்து பேசுகிறாரு. நிறைய பேருக்கு நான் பார்ப்பேன். சில பேர்லாம் என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது அவங்களுக்கு சில கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுக்கலாமா வேணான்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டுருவேன் டிஷ். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட நம்பிக்கை, இந்த பிள்ளைக்கு இந்த நேரத்தில் இதை கொடு, இதை செய் அப்படின்னு அவங்க எனக்கு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நான் செய்வேன். நான் எல்லாருக்கும் தூக்கி எல்லா கிளாஸையும் கொடுத்துட மாட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு வருதுன்னா அப்போ நான் இந்த கைடன்ஸை நீங்கள் எடுக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா நார்மல், உங்களுக்கே தெரியும் இது வந்து எந்த மனிதர்களாலும் சரி பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது ஒரு ஹையர் செல்ஃப் மூலயமா தான் நமக்கு இந்த விஷயத்தில் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும்.
கடைசி ஸ்டேஜ். எப்படி இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் போகிறீங்க, உங்கள் உடம்புக்கு இந்த பிரச்சனை இந்த மெடிசனில் குணமாகாது, இனிமேல் கடவுள் விட்ட வழி அப்படின்றாங்கல்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்போ தான் இங்கே வருவீங்க. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் இப்போது பார்க்குறதுல கூட ஒரு சிலரோட இந்த ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அது உங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். எனக்கு அப்படியும் வருது இன்ட்யூஷன். இது ஒரு கார்மிக். அந்த ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க வந்து ஒரு கார்மிக் மாதிரி தெரியுது அந்த பர்சனுக்கு. இல்லைனா உங்களுக்கே கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு எடுக்கிறது எங்கேயும் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஆள். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாரும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பொருந்திருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆமாம், இந்த சுச்சுவேஷனுக்கு நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்ட்யூஷனில். நான் சொல்லும் பொழுது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். எஸ், சில பேருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. பழைய சைக்கிள் அதை முடிஞ்சு இனிமேல் நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா என் லைஃப்பில், எல்லாம் முடிஞ்சு இனிமேல் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு டெட் எண்டில் நிற்பீங்க. ஆனால் இனிமே தான் இருக்குடா உனக்கு அப்படின்ட்டு ஒரு வழி தெரியும். புது லைஃப், நியூ பிகினிங்ஸ். நீ கவலைப்படாத கண்ணா, உனக்கு இனிமே தான் லைஃப் நான் கொடுக்குறேன், வா என் பாதை எப்படி அப்படின்றாங்க. ஓகேவா? அது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து புதிய முயற்சிகள் எண்ணங்கள் வரும். அது உங்கள் ஜாப் ரிலேட்டட் படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு கேட்கலாம். ஐடியா வரும், புது புது ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். யோசிப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஒரு 20-25 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ஏஜ் குரூப் பீப்புள் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தாட் வரும். அந்த தாட் வந்து நீங்கள் வந்துச்சுன்னா செயல்படுத்துங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தேடுதல் இருக்குது உங்களுக்கு. நீங்களாம் வந்து அபோவ் 40-50 அபோவ் அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் ஆஸ் அ டீச்சராக அதை கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப நாலேஜ்ஃபுல் பீப்புளாக இருப்பீங்க. இன்டெலிஜென்ட்டு, சொல்லப்போனால் இன்டெலிஜென்ட். நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களோட தேடுதலுக்கு ஒரு அர்த்தம், இதுதான் உங்கள் வாழ்க்கை, இதுதான் ஒரு லைஃப், நீ இப்படி போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஒரு சிலருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த மாதம் நான் வந்து ஒரே நேரத்தில் 10 வேலை செய்கிறேன், நான் ஒரே நேரத்தில் 4 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் ஒரே நேரத்தில் வந்து நான் வேலையும் செய்வேன், ஒரு 4 கிளாஸ் படிக்கவும் செய்வேன், 4 எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன். ஓவர் பேர்டன் எடுக்கக்கூடாது, ஓவர் சேலஞ்ச் எடுக்காதீங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு வேலையை பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சில பேர் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து எனக்கு புது நியூ லைஃப் வேணும், எனக்கான ஒரு பர்சன், எனக்கு ஒரு சோல்மேட் இருக்கணும், என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு, நான் எப்படி பியூராக அன்பு கொடுக்குறேன் அந்த மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பிரியமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன் என் லைஃப்பில் வரணும்னு சொல்லி ப்ரேயர் வைக்கிறீங்க. அந்த முயற்சியும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது. ஆனால் உங்கள் வழிகளில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், கவனம் தேவை. ஓகேவா? கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சில கைடன்ஸ் அப்பப்போ கொடுக்குறாரு அவர். அதாவது நீங்கள் வணங்குற அந்த காட் இப்போ வந்து நம்மளோட ஐயாவாக வந்து, நம்ம அப்பாவாக வந்து, கணக்கம்பட்டி அப்பாவாக நின்று உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுக்குறாரு. நீ இப்போ எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு கரெக்டு, இல்லைனா இதில் கொஞ்சம் கவனம் தேவை, இப்போ வந்து நீ இதை செய்யாத, இப்போ இதை செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதனால் அவங்கள கவனிங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற சைனு. நிறைய பேருக்கு வந்து இப்போ கொஞ்ச காலமாகவே ஏஞ்சல் நம்பர் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்க. அது பர்டிகுலராக ஒரு நம்பர் பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு எல்லா நம்பருமே தெரியும், ஒரு சிலருக்கு பர்டிகுலர் நம்பர் தெரியும். அதே மாதிரி பர்டிகுலர் பட்டர்ஃப்ளை வரும், இல்லைனா ஏஞ்சல்ஸ் வந்து கனவில் வருவாங்க, இல்லைனா விழிப்பு நிலையில் இருக்கும்போது கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஏஞ்சல்ஸோட அந்த இதெல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் பிக்சர் பார்க்குறது, படம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் பார்க்குறது, இந்த மாதிரி. அதெல்லாம் என்னென்னா டிவைன் நீங்கள் கேட்ட ப்ரேயருக்கு அதுக்கான வழிகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ நம்பிக்கையோடு இரு, மனசை விட்டுறாத, மனம் தளராதே, நெகட்டிவான தாட்டை ஓட்டாதே.
ஓகேவா? கண்டிப்பாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு யூனியன் உங்களுக்கு கிடைக்க போகுது கைஸ். இது ஒரு சிலருக்கு. அது நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜாக கூட இருக்கலாம், இல்லைனா செகண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மணி வைஸ் இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் சில ஃபீமேல் எனர்ஜி சிங்கிளாக இருப்பீங்க, உங்களோட ஒரு கிட்ஸோ யாரோ ஒருத்தர் கூட இருக்காங்க. உங்களுக்கு மணி ஃப்ளோ வந்து என்னோடய கணவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல இது கிடைக்குமா, அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்களை கைவிட்டாங்க, எனக்கு எந்த மாடல் சப்போர்ட்டும் கொடுக்கல, மணி இன்கம் எதுவும் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் சரியாகுன்றார். இந்த மாதம் வந்து நீ கவனமாக இரு. உனக்கு நீ எதிர்பார்க்குற அந்த விஷயத்த அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு நீ வந்து நீ அதாவது இப்போ இந்த பர்டிகுலர் இது சொல்கிற இந்த தாட்டில் இருக்கிற அந்த ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறத விஷயம் பலித்தமாகும். ஆனால் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. டிவைன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அலைன் பண்ணி உங்ககிட்ட அந்த விஷயத்தை சேர்த்து உங்களை ஒரு எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப வீக்கானவங்க. நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் ப்ரேயர் பண்ணாலும் எதுவும் நடக்கலை. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு அற்புதமான, அதாவது சாதிச்சு காமிப்பேன், நான் அடித்து நிமித்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, அந்த மாதிரி ஒரு வில் பவர் இருக்க பர்சனாக உங்களை மாற்றிருக்காரு. இதுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும். இதுக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் இது பண்ணாதீங்க, இவர் எனக்கு இது பண்ணலை அதை பண்ணலை அப்படின்ட்டு. இப்போ உங்களை வந்து இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி உங்களை ஒரு அழகான பாத்திரமாக வடிவமைச்சிட்டாரு. இப்போ நீங்கள் தான் மேனிஃபெஸ்டேஷன் ஒழுங்காக பண்ணி இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா அவர் கொடுக்குற அந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும், நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுவீங்க. இன்கேஸ் ஏதாவது புரிதல் வேணும்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். எஸ், ஓகேப்பா. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிளாக் மேஜிக், இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அப்புறம் அந்த தொடர் ஃபெயிலியர், ஜாபில் ஃபெயிலியர் பார்க்குறது, ரிலேஷன்ஷிப் இந்த இஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி. சில பேர் டிப்ரெஷனில் இருக்கீங்க, இதிலேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரம் வெளியிலலாம் வர முடியாது. ஒரு சிலர் வந்து இந்த இது காலகட்டம் எப்போ தான் நமக்கு சரியாகும்ன்ற மாதிரி அதெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தால் இது கண்டிப்பாக சரியாகும், சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா இறைவனோட வழி உங்களுக்காக திறக்கப்படுகிறது. கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களுக்கான வழிகள் திறக்கப்பட்டது. நீங்கள் டிவைன் பாத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான வழிகள் திறக்கும். ஓகேவா? இது இறைவனோட சேனல். உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் கீவேர்ட்ஸ், கோல்டன் வேர்ட்ஸ். உங்கள் பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு வேணும்னு நினச்சிங்கனாலும், இல்லை ஏதாவது கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், உங்களோட உடல் பிரச்சனையை, மனப்பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இப்போ ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இப்போ தீர்க்கவே முடியாது, இந்த பிரச்சனை இதுதான், இப்படி தான் நீங்கள் காலம் ஃபுல்லாக வாழ்ந்தாகணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து உங்கள் கர்மா தான் காரணமாக இருந்தாலும் சரி, வாட் எவர் சிச்சுவேஷன், அது க்யூர் ஆகும். நம்பி வாங்க. ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சித்தர்கள் இருக்காங்க, இறைவன் இருக்கார், உங்களோட இறைவன் கம்யூனிகேட் பண்ணுறார், கார்டு வழியாக பேசுகிறார், என் வாய்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகேவா? இந்த வாய்ஸ் அவரோடது, நான்ங்கிற ஒன்று இங்கே கிடையாது. டிவைன் பாத் சேனல் அவரோடது, அவர் க்ரியேட் பண்ணியிருக்கார். ஓகேவா? ஹேமாவதியாக இங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கிறார். என் மக்களுக்கு இதெல்லாம் இந்த நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த லேகிங்கில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. இதுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாததுனால தான் விர்ச்சுவல்ஸ் பண்ணுறீங்க. விர்ச்சுவல்ஸ் என்னென்னா பரிகாரங்கள், அங்கங்கே போய் ஒரு 48 நாள் பண்ணுறேன், இல்லைனா வந்து ஒரு அங்க பிரதர்ஷனம் செஞ்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தேவைக்கும் போய் அங்க பிரதர்ஷனம் செஞ்சுட்டு வருவீங்களா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லாம் நடந்தாகணும். ஒவ்வொன்றுத்துக்கும் போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவீங்களா? எப்போவுமே அது பலித்தமாயிடுமா? யோசிங்க. உங்களோட கார்மிக்கை எடுக்கிறாங்க, உங்களோட கர்மாவை எடுத்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குறாங்க, உங்கள் உடல் நோயை, உடல் உபாதையை சரி பண்ணுறாங்க, உங்களுக்கான பிரச்சனையை உங்களோட இந்த கர்மாவிலேருந்தும் உங்களோட பிளாக் மேஜிக்லேருந்தும் உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ், அதாவது ராங் விர்ச்சுவல்ஸ் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிலேருந்து நீங்கள் உங்களை வந்து டிவைனோட கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் அதிலேருந்து சரி பண்ணிக்க முடியும். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. சரியா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள்.
ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் மெடிசன் தான் ஓடின்னு இருக்காதிங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுவே தீர்வு கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை நோக்கி ஓடாதீங்க. இறைவன் ஒருவர் தான். அவர் இந்த வடிவில் இந்த நேரத்தில் இந்த ஃப்ரீக்குவென்சியில் வராரு அப்படின்னா அதை பிடிச்சிக்கோங்க. இதுக்கு மேலெல்லாம் யாரும் வந்து இறைவன் சொல்ல தான் செய்வார், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிருஷ்ணர் அன்னைக்கு மகாபாரத அந்த இதில் வந்து அந்த ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. அவங்க சூதாட்டம் விளையாடும் பொழுது இறைவன் அங்கே இருந்தாரா இல்லையா? அங்கே கூப்பிட்டா தான் இறைவன் வருவார். அங்கே ஏற்கனவே ஒருத்தர் கமாண்டை கொடுத்து இது கிருஷ்ணனுக்கு தெரியவே கூடாது, கிருஷ்ணன் இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டார் மூத்தவர். அவர் வெளியில் தான் நின்றுட்டு இருந்திருக்கார். அங்கே அவரை கூப்பிட்டது ஒருத்தர் தான் கூப்பிட்டாங்க, அது அந்த அம்மா தான். அந்த அம்மா கூப்பிட்டதும் அவர் ஹெல்ப் பண்ணிட்டார். நீங்கள் கேட்கலாம், ஏன் இறைவன் வந்து ஃபஸ்ட்டே அந்த சூதாட்டத்தை வந்து இது கிளியர் பண்ணியிருக்கலாம்ல? அங்கே தெரியக்கூடாதுன்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்தாச்சு, அவருக்கு சொல்லக்கூடாதுன்னு. அவன் வரவே கூடாது கிருஷ்ணனுக்கு, அப்படி அவன் வந்து அவனுக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லி தர்மர் வந்து நினச்சிடாரு. ஸோ இறைவன் வந்து கூப்பிட்டா வந்து உங்களுக்கான விஷயத்த சொல்வார். ஆனால் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் பண்ணுற ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு நீங்கள் தான் இது பண்ணணும். ஒரு வாட்டி சொல்வார், 2 வாட்டி சொல்வார். எந்த குழந்தையும் வந்து இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு வழி காமிக்கணும் அப்படிங்கிறது அவரோட அந்த கருணை கடல் அவர். ஆனாலும் கூப்பிட்டா தான் கிடைக்கும். அம்மா கூட அழுகிற குழந்தைக்கு தான் பசியாற்றுவாங்க. அழாமல் சும்மா கம்மனு விளையாடிட்டு இருக்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு சோறு போடுவாங்களா? பசியாற்றுவாங்களா? அஜீர்ணம் ஆகிடாது? அதே மாதிரி தான், எனக்கு இது செஞ்சு கொடுங்க இறைவான்னு பக்தியோட முழு மனசோட சரண்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான வழிகள் திறக்கும். அதுக்கப்புறம் கிராட்டிடியூடு, நன்றி உணர்வுலாம் இல்லாமல் அடுத்தது அவன் நல்லா இருக்கானா, இவங்க எப்படி இருக்காங்களா, எனக்கு இவன் இதை செஞ்சான், இவன் வந்து சுவாகா ஆயிடணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைலாம் திரும்ப உங்களுக்கு தான் வரும். அதனால தான் சொல்கிறாரு, மனதாலும் உடலாலும் மற்றவங்களுக்கு தீமை செய்யாதிருங்கள், தொல்லை கொடுக்காமல் இருங்கன்னாரு. இது எல்லாருக்கும் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. எல்லா மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து உலக மக்கள் எல்லாருக்காகவும் தான் சொன்னார். அதை தான் வந்து கனகம்பட்டி சித்தரான எங்கள் அப்பாவும் சொல்லிகிட்ருக்கிறாரு, நானும் சொல்லிகிட்ருக்கேன். என் மூலமாக அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறாரு. ஓகே கைஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பிரச்சனைகள் லைஃப்பில் ஏதாவது இருக்குது, அதாவது ஹில்னஸ், ஏதாவது நோய் குணமாகலை, இல்லை ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து லைஃப்பில் இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயம், வேலை சம்மந்தமான விஷயம், ஓகேவா, திருமணத்தில் தடை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இல்லை பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. டிவைன் நம்ம கூட இருக்காங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 வந்து இந்த பிளாக் கலர் ஹீலிங் கிறிஸ்டல் லேப்ரடோனைட்டு. இது வந்து ஒரு பவர்ஃபுல் கிறிஸ்டல், ஹீலிங் கிறிஸ்டல் இது, ஓகேவா? இதை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கணக்கப்பட்டி அப்பாவுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க கைஸ். லைக் ஏன் கொடுக்க சொல்கிறாங்கிறது ரெகுலரான வியூவருக்கு தெரியும். நியூவாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷனை சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக கொடுக்கும் பொழுது உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்க வச்சுருவார் அப்பா. நம்பிக்கையோடு பாருங்கள். இந்த ஏப்ரல் மாதம் பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட சவால்கள் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அப்பாவோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன? இந்த பைல் 2 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே மணி விஷயத்துலேயும் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேயும்
நிறைய நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, முயற்சிகள் அடிக்கடி பண்ணி பண்ணி ஓஞ்சி போயாச்சு. ஸோ மணிக்காகவும் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கீங்க. நீங்களும் உங்கள் கூட உங்கள் கிட்ஸ் இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கை உள்ள பர்சன் தான் நீங்கள். ஆனால் கொஞ்ச நாளாக அப்படி கிடையாது. ஆமாவா இல்லையா கமெண்டில் பதிவிடுங்க. இன்னும் இந்த கார்டு 2 இதுலேயும் வருது. உங்களுக்கு இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் தெரியுது உங்கள் லைஃப்பில். அந்த பிரேக்குக்கு பிளாக் மேஜிக் மாதிரி இருக்குது கைஸ். ரொம்ப யோசனை, எப்போ இந்த விஷயம் சரியாகும். அதுவும் மணி விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை அழுத்துது. மணி ரிலேட்டடான விஷயம் நான் எப்போ தான் நான் சரி பண்ணிக்கிறது, எப்போ எனக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு கார்மிக் சிச்சுவேஷன் கைஸ். ஒரு கன்னிங் பர்சன் உங்கள் லைஃப்பை இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் முருகர் பக்தராக இருப்பீங்க, மைக்கேல் ஏஞ்சல் வணங்குவீங்க. ஒரு சிலர் அம்மன் வழிபாடு, ஒரு சிலர் சித்தர் வழிபாடு, சாய்பாபாவை ப்ரே பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா கமெண்டில் பதிவிடுங்க. இப்போ நடந்துட்டுருக்கிறது கார்மிக் போயிட்டுருக்கு. 2வது பிளாக் மேஜிக்கும் விளையாடிருக்கு. ஹெல்த் இஷ்யூ இருக்குது இப்போ உங்களுக்கு, சரியா? இந்த ஏப்ரல் மந்த் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும், உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. மணி விஷயம் எப்போ சரியாகுன்ற கேள்வி உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியர் ஆகும், நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் யோசனை மட்டும்தான் இருக்குது. உங்களால் முன்ன மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க, ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியல உங்களுக்கு. அதுவே ஒரு மனசில் ஒரு பெரிய ஒரு வலி. இனிமேல் நம்ம லைஃப் என்ன ஆகும், இதை எப்படி சரி பண்ண போகிறோம், எப்படி நம்ம முன்னேற போகிறோம், நம்மளோட தேவைகளை எப்படி இது பண்ணிக்கிறது, ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது. ஜாபுக்காகவும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நிறையா ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, நீங்கள் கஷ்டப்படுறத நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இவங்களோட பிளஸ்ஸிங், இவங்களோட பாதுகாப்பு, இவங்க சொல்கிற வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கைஸ். இவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனால் இந்த மாதம் ரொம்ப இந்த ஸ்ட்ரக்கில் தான் இப்போ நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இது கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உங்களுக்கு. அது ரிலேஷன்ஷிப் ஒரு சிலருக்கு ஜாபு, வேலைவாய்ப்புகள் அந்த மாதிரி கூட தெரியலாம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அது ஒரு ஃபேக்கான விஷயமாக கூட தெரியுது. இந்த மாதத்தில் மணி விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. எதுவுமே தேவையான ஒரு விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள், அனாவசிய செலவை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி யார் பேச்சையும் கேட்டெல்லாம் நீங்கள் எந்த ஆக்ஷனும், அதாவது உங்களை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா அந்த சொந்த பந்தங்கள், உங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப ஃபேவராக இருக்க மாதிரி இருப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த நீங்கள் ஃபெயிலியர் ஆகி நிற்கும் போது அவங்க பின்னாடி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட போடுங்க. இப்போ டிவைன் பாத் மூலமாக ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் அதை இவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இங்கே நீங்கள் வரல. இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக இவங்க கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க அவங்கள. ஓகேவா? என்னோடய பழைய வீடியோ பதிவுகளை பாருங்கள். இந்த பிரச்சனைகளை ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, பைல் 1லேயே கூட நிறையா அதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா புது வியூவர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் இங்கே என்ன கிளாரிட்டி டிவைன் பாத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வேணால் அதையும் பாருங்கள் பைல் 1ல். பட் இதுக்கு மேலே இந்த கார்டில் எடுத்தவங்களுக்கு பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் அம்பிடுதேன். ஓகேவா? ஸோ ஏதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா
அது வந்து நீங்கள் கொஞ்சம் அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறத கொஞ்சம் யோசித்து இது செய்யலாமா வேணாமான்னு யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அது ஒரு காணல் நீராக கூட இருக்கும், அது ஃபேக்கான விஷயமாக மாறிடும் கிட்ட போனதுக்கப்புறம். அதனால் அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி இருந்தாலும் சரி. பிளாக் மேஜிக்லேயும் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, அந்த பிளாக் மேஜிக் அதுதான் உங்களுக்கு அந்த மணி பிளாக்குக்கும் காரணமாக இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா கைஸ்? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கணக்கம்பட்டி அப்பா உங்களுக்கு சூப்பரான கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? கொஞ்சம் கிளாரிட்டி ஏதாவது வேணும்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த க்ரீன் அவெஞ்சரின் இது வந்து செல்வ வளம், உங்களோட ஆரா சக்ரா கிளென்சிங் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹீலிங் கிறிஸ்டல் இது சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. கனகம்பட்டி அப்பாவுக்கு நன்றி. அவரை சத்குருன்னு சொல்கிறதும் இல்லை அவரை வந்து அப்பான்னு கூப்பிட்றதும் இல்லை தாத்தான்னு கூப்பிட்றதும் உங்களுக்கு எப்படி அவரோட இன்ட்ராக்ட் ஆகுதோ அப்போது அந்த நேம்லேயே சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இதில் கிடைக்கும். இது புது வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் லைக் கொடுக்கும் போது உங்களோட ஆரா கனெக்ஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதுக்காக தான் அதை சரி பண்ணுறதுக்கு, ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஏப்ரல் மாதம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, அப்பாவோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஃபைல் 3 சூஸ் பண்ண உங்களோட எதிர்பார்ப்பு. புதிய வானம் புதிய பூமி. யாரோ சிறகடிச்சு பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? எனக்குன்னு ஒரு உலகம், எனக்குன்னு ஒரு பூமி, எனக்குன்னு ஒரு லைஃப் போதுண்டா சாமி, எனக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் முடிவு எடுக்கிறீங்கோ. சில பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஜாப் ரிலேட்டடான எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ், அதுக்கு உங்களை கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு செயல்படுத்தணும் கைஸ். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து காசிப் போயிட்டுருக்கு உங்களோட, அதாவது மணி ரிலேட்டடான விஷயத்தில் ஏதோ இந்த மாதத்தில் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் அப்பப்போ வாய்க்கா வரப்பு தகராறு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆகையினால கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க வம்பு பண்ணணும்னு வராங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிட்டிங்கன்னா பிரச்சனையை பெருசு பண்ணாமல் சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவு வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் திரும்ப வந்து எப்படின்னா வேறு ஒரு லைஃப் நான் வந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி முடிவெடுக்க போகிறீங்க இந்த ஏப்ரல் மாதம். இதுக்கு காரணம் உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் அந்த ஃபெயிலியர் ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு நல்ல வெல் செட்டில்டாக இருக்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அது உங்களோட மதர் கேரக்டரில் இருக்கிறாங்க. அவங்க மேபி கசின் இல்லைனா மாமியார் அந்த மாதிரி உங்களை சுற்றி ஏதோ அந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. அந்த அம்மா அவங்க தான் இந்த ஃபெயிலியருக்கு காரணம். இது நீங்கள் லவராக இருக்கலாம், இன்கேஸ் நீங்கள் வந்து மேரேஜ் ஆனவங்களாக இருந்தீங்கனாலும் இதுதான் சிச்சுவேஷன் இப்போ போயிட்டுருக்கு. டவர் மூமெண்ட் காமிக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஏதாவது கிளாஷ் நடந்தால் நீங்களும் திரும்ப வரிஞ்சு கட்டின்னு போகாதீங்க. இன்கேஸ் அவரோட நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா. ஓகேவா? சேர்ந்து வாழணும், எனக்கு வந்து இவர் தான் எல்லாமே, இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்லாம் ஏதாவது ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா அது சரியா இல்லையா அப்படின்னு ஒரு வாட்டி ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ முக்கியமான விஷயம் கட்டத்தில் எவ்வளோ இறைவன் பாருங்களேன். இந்த கார்டு சூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக, நான் பாட்டு உங்கள் முன்னாடி தான் பேசிவிட்டு நான் அப்படியே சஃபில் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஹேங் ஆகி நிற்கிறீங்க, உங்களுக்கு அந்த கைடன்ஸை கொடுக்குறாரு. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லைஃப் உங்களுக்கு இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு வேணும்னா
இந்த சாப்பிடாம உட்காந்துருது, அப்படியே உட்காந்துட்டு அந்த பாஸ்டில் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அந்த அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அந்த அம்மாவால் எனக்கு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பு என்னோடய ஃபேமிலியை வந்து என்னால் ரன் பண்ண முடியல, எனக்கும் என் கணவருக்கும் நடுவில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாமியார் கேரக்டரை பற்றியும் அந்த வெல் செட்டில்டாக இருக்க அந்த கசனுக்கு அந்த கேரக்டர் இருக்காங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் வருத்தம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இப்போ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதிர்பார்க்குறது நீ நடக்கணும்னா ஒன்றை நீ இதிலேருந்து வெளில கொண்டு வா, அப்டேட் பண்ணிக்க. உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது, இந்த நிலை மாறப்போகுது. ஆனால் நீ அதுக்கு வந்து உன்னை ஸ்ட்ராங் ஆகிக்கணும். உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லை, ரீடிங் பார்த்துட்டு இல்லை, தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ நீ உஷாராகணுமா இல்லையா? நம்மளோட ரீடிங் ஸ்பீச் கேட்குற வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்புறமா இந்த சேனலை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உன் வேலையை உன்னோட லைஃப்குள்ளே போகும்போது திரும்பவும் அந்த அம்மா, ஐயோ எனக்கு சப்போர்ட் பண்ணல, எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணல, இவங்களால தான் எனக்கு இப்படி ஆச்சு, என்னோடய பார்ட்னர் வந்து பிரிஞ்சு போயிட்டார், என் கணவர் என்னை விட்டு போயிட்டாங்க, எங்களுக்குள்ளே கிளாஷ் இருக்குது. ஒரே வீட்டில் இருந்தால் கூட கிளாஷில் இருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதுக்கான ஒரு தீர்வு, இதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்குறாரு, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. பட் அதை தெளிவாக வாங்கிக்கணும். நீங்களும் அவர் கோவப்படுறாங்க, அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து கோவப்படுறாங்க, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ உங்கள் கணவர் வந்து கோவப்படுறாரு, இல்லை உங்கள் மனைவி கோவப்படுறாங்க, இல்லை உங்கள் லவர், அந்த பர்சன்கிட்ட கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்துப்போங்க. அவங்களும் காசிப் பண்ணி நீங்களும் வந்து நான் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுந்து, அதாவது எப்படி உங்கள் நிலமை என்னென்னா, நான் எவ்வளோ தான் தாங்கிக்கிறது, அப்போ என் பிரச்சனை நான் யார்கிட்ட என் கோவத்தை காமிக்கிறது, அப்படி கூட இருக்கலாம். நான் எவ்வளோ நாள் தாங்கிக்கிறது, அவங்க இப்படியே பண்ணிகிட்ருப்பாங்களா, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அதுக்கு தான் வந்து ஒரு சரியான ஒரு லைஃப் கோச், லைஃப் என்ன எப்படி நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும், நம்ம எப்படி பொறுமை நிதானத்தோடு இருந்து இதை வந்து சரி பண்ணணும். அதாவது இது உங்கள் கர்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட அறியாமை, சில பேரோட ஆழ்மன பதிவுகள். நீங்கள் ஒருத்தரை பற்றி நினச்சி ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ராங். அவங்க என்ன தெரியுமா ஆவாங்க, இப்போ இந்த பர்சன் வந்து நீங்கள் கொடுக்குற எனர்ஜினால், ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா அந்த நெகட்டிவான பீப்புள் மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களாம் படுத்தாங்கன்னா உடனே தூங்கிடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரே காரணம். ஆனால் நீங்கள் தூங்க மாட்டீங்க பாருங்க, நீங்கள் தூங்க மாட்டீங்க, அவங்க தூங்கிடுவாங்க. நெகட்டிவானவங்களாம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், நல்ல வழியில் போகணும் அப்படின்னு, அதாவது அடி வாங்கினவங்க வந்து அதையே நினச்சி உருகிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை அறியாமல் உங்கள் எனர்ஜியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த எனர்ஜி வந்து அவங்கள இன்னும் பூஸ்டப் பண்ணும். அவங்க இன்னும் ஒரு 2 பேரை போய்ட்டு ஸ்ட்ராங்காக அவங்க லைஃப்பை டேர் பண்ணிட்டு வருவாங்க. இல்லைனா உங்களுக்கே அது திருப்பி ரிப்பீட் அடிப்பாங்க. உங்கள் லைஃப்பை இன்னும் ட்ராஜடியில் கொண்டு போவாங்க. ஆனால் நீங்கள் இருக்க அண்டரில் போவீங்க. அதனால் இந்த மாதிரி எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வரணுன்னா ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் இருக்குது, கவலைப்படாதீங்க, செய்யுங்க. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வேணாலும் கற்றுக்கோங்க. லைஃப் கோச் கிளாஸும் இருக்குது, அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் தான். அதுவும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், இப்போ இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும். ஃப்யூச்சரில் உங்களோட சோல் உங்கள் உடம்புலேருந்து மறையுதுல, அந்த தருவாயிலையும் அந்த நேரத்துலையும் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அடுத்த பிறவிக்கு போகிறீங்கள்ல, இன்னொரு ஜனனம், கண்டிப்பாக இன்னொரு பிறவி இருக்குது. இந்த கார்டெலாம் சூஸ் பண்ண சும்மா இந்த பிறவிலேயே அப்பாவை கூப்பிட்டு போயிட மாட்டார். உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸை புரிய வைக்கிறாரு. அவர் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த கிளாஸை கற்றுக்கோங்க. நீ அடுத்த பிறவி போனாலும் என்னோடய பிளெஸ்ஸிங்ஸும் கூட வருது. நீ ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவ, என்னை மறக்காமல் இருப்ப. அப்பா எனக்கு இந்த, அதாவது கடவுள்கிட்ட வரம் கேட்குறாங்க. நம்ம சிவனோட பக்தர் ஒருத்தர், ஒரு அம்மா, காரைக்கால் அம்மையார், உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லுங்கம்மா, நீ என்னை பெற்ற அம்மா, நீ சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும், நீ உன்னோட பக்தியால் என்னை மெச்சி என்னை வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன், இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன், சொல்லுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்பா எனக்கு வந்து பிறவா நிலை வேணும், எனக்கு வந்து இன்னொரு பிறவியே வேணாம், அப்படியே நான் பிறந்தா கூட உன்னை மறவா நிலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க.
அதுதான் தன்னடக்கம். நமக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி, ஒரு நம்ம ஹையர் வைப்ரேஷனுக்குள்ளே போகிறோன்னுட்டு தலகனை ஏற்றிக்கூடாது. பதவி உயர வந்து பக்குவம் வரணும், பணிவு வரணும். ஓகேவா? அதனால் நான் ஸ்பிரிச்சுவலில் இருக்கேன், நான் பெரிய ஆள், நீங்களாம் வந்து சின்ன ஆள் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு அடி முன்னாடி போகிறோன்னா இறைவன் நம்ம கூட இருக்கார். அப்போ இன்னும் பணிவு வரணும். பணிவு வர வர இறைவனுக்கு இறைவன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அன்பானவங்களாக மாறுறீங்களோ அப்படியே குழந்த மாதிரி வந்துடுவார். உங்களை அழகாக கைட் பண்ணுறாரு. எப்படி ஸ்பீச் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நான் இதெல்லாம் இப்போது இந்த கார்டு எடுக்கும் போது நான் இதெல்லாம் சொல்வேனானே எனக்கு தெரியாது. நான் வந்து பயல் 3 சூஸ் பண்ணும்போது நான் இந்த விஷயங்கள்லாம் இப்போ சிவன் வந்து காரைக்கால் அம்மையார் பற்றி அவங்களுக்கு கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்ஸ் பற்றி பேச வச்சுட்டார் பாருங்க. ஸோ அந்த சோல், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் பாத்தில் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுக்குறேன்னா அது இன்னும் ஒரு ஏதோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் கற்றுக்குறீங்களா, அது மாதிரி கிடையாது. டிவைன் எனர்ஜியை உங்களுக்குள்ளே உணர வைப்பேன். டிவைன் பவர் உங்கள் கையில் இறங்குறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் ஹையர் செல்ஃப்குள்ளே போவீங்க. அப்போ ஒரு நம்பிக்கை வரும்ல. ஏன்னா டிவைன்னா என்ன, இவங்கெல்லாம் மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த பரிகாரம் செய்ய, அந்த பரிகாரம் செய்ய, அதை செஞ்சால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், அது மாதிரி ஃபேக்காக நம்மளை ஏமாத்து. அதிலெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு அவசியமே கிடையாது. இன்றைக்கி அவர் எனக்கு கொடுத்துருக்க டியூட்டியை நான் பண்ணிகிட்ருக்கேன். அறியாமையினால் நீங்கள் படிக்கிற படிப்பு, என் சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்கேஜி யூகேஜிலாம் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. டிகிரி அட்லீஸ்ட் நீங்கள் டிகிரியாவது படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு கிளாஸ் படிச்சிருப்பீங்கல்ல. உண்மையான படிப்பு என்னென்னா உங்கள் வாழ்க்கை, உங்களை நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கணும். உங்கள் உடல் மனம் ஆன்மாவை நல்லா வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் வந்து அந்த விஷயங்களுக்காக கஷ்டப்படாமல் அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு நல்ல படிப்பினை அது கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு எஜுகேஷன். தன்னை காப்பாற்றிக்க தெரியாத படிப்பே கிடையாது. 14 வருஷத்தை வந்து ஒரு எழுத படிக்க, ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ஒரு ஃப்ளூயன்சிக்காக படிக்க வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டில் தானே நிறைய என்ன சொல்கிறது, இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் வந்தது. எங்கே ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் கூட தங்க பிள்ளை வந்து இங்கிலீஷில் பேசணும், இத்தனை போய் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்ப்பீங்க. அங்கே 50,000 ரூபாய் எல்கேஜிக்கு கேட்டாலும் சரி, 1 லட்ச ரூபா கேட்டாலும் சரி சேர்த்து விட்ருவீங்க. அந்த குழந்தை +2 முடிச்சுட்டு வரும்போது ரீடிங் ரைட்டிங் மட்டும்தான் தெரியும். அன்பு, பாசம், நேசம், கருணை இதெல்லாம் இல்லாத ஒரு நீ எனக்கு இது செய்கிறியா, யூஸ் பண்ணிவிட்டு உங்களை த்ரோ பண்ணும். அந்த மென்டாலிட்டியை தான் அந்த எஜுகேஷன் கொடுக்குது. கிளியராக சொல்ல போனால் இதுதான். அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் வாழ்ந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் வாழ வச்சிட்ருக்கிறீங்க. ரொம்ப சூப்பர். இதிலேருந்து நீங்கள் இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து இதெல்லாம் நீங்கள் போய் மாற்றினாலும் முடியாது. உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும். மாற்றிக்கிறீங்களா? டிவைன் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அன்பு பாதையில் நடங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு டிவைன் எனர்ஜி கையில் கொடுத்து உங்களை வந்து உங்களோட உடல் மனம் ஆன்மா பேட்டர்னை மாற்றி உங்களோட கார்மிக்கை எடுக்குது. ஓகேவா? உங்கள் கர்மாவில் கை வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்களாலும் ஞானிகளால் மட்டும்தான் அந்த மாதிரி வேலையை செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயல் 3க்கு வந்து இதுதான் கைடன்ஸ் சொல்லிட்டாரு. ஓகே, எஸ், கொஞ்சம் கவனம் தேவை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சில மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது. இந்த கார்டு, இந்த பயல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேகிங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் போகிற வழி ஓகே தான், பட் அதுலேயும் வந்து ஜாபில் இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. பட் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை உங்கள் கூட சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க அங்கே. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது காரணம் 3 எனர்ஜி பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. டிசிஷன் மேக்கிங், நீங்கள் பார்க்க மட்டும்தான் ஆள் ராஜா மாதிரி இருப்பீங்க, உங்கள் போஸ்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே வந்து தடுமாற்றம் இருக்குது, அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. அதை சரி பண்ணிங்கன்னா ஒரு நியூ மாற்றம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடக்கலாம். சில பேருக்கு ட்ராவல்ஸ் ஏற்படலாம், சில பேருக்கு வந்து குட் ஃபார்ச்சூன்ஸ், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள். ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களோட ஒர்க்கில் படிப்பு சம்மந்தமான வேலைக்காக சில இதெல்லாம் கூட உங்களுக்கு தோணும். அதாவது ஐடியா வரும்,
இதை படிக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், இதை பண்ணால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா நம்ம வந்து ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக ரொம்ப மும்மரமாக வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சொல்கிறேன். அதை வந்து நடுவில் பிரேக் பண்ணாதீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஹீலர்ஸ் கூட நீங்கள் இதில் பார்க்குறீங்க. உங்களோட லைஃப் ஒரு சில இந்த மாமியார் கேரக்டர் மாதிரி இருக்கிறவங்களால பாதிக்கப்பட்டிருக்குது. இது பாருங்கள் கார்டு. ஓகேவா? உங்களை ஹீல் பண்ணிக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், கன்சல்டேஷன் வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. என்னால் எடுக்க முடியல, அதனால் வருத்தப்படாதீங்க. அதுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஓகேவா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அந்த இடத்தோட பேர் போட்டு உங்களுக்கு என்ன ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, பர்சனல் ரீடிங் வேணுமா, கன்சல்டேஷன் வேணுமா, கன்சல்டேஷன் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்லைனா மனம், அதாவது ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் வந்து மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு இது தெரியல அப்படின்னா அதெல்லாம் கன்சல்டேஷன் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பர்சனல் ரீடிங்கில் சில பிரச்சனைகளை வந்து என் கூட டாரூட்டில் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சிலருக்கு வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தால் கூட அவங்களுக்கு டாரூட்லேருந்து பார்க்க முடியும் அப்படின்னா எடுத்து கொடுப்பேன். ஓகேவா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தரேன் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு தனியாக சார்ஜஸ்லாம் இல்லை. அந்த கன்சல்டேஷனுக்கு வாங்குகிற அந்த சார்ஜஸில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். லாஸ்ட் பதிவில் நான் போட்டிருப்பேன், இந்த பதிவில் நான் சொல்லலை. சரி, இதில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கே வந்து டாரூட் ரீடிங் மட்டும் கிடையாது, ஹீலிங் மட்டும் கிடையாது, உங்களோட இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வம், நீங்கள் விரும்புகிற அந்த சித்தர்கள் யார்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட கைடன்ஸை வாங்கணும், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கா, அவங்க வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்ல வருவாங்க. இப்போ வந்து நம்ம சித்தர் கனகம்பட்டி சித்தர் அப்பாவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ், அவங்களோட கைடன்ஸ் பார்த்தோம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங், நிறைய மக்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். அதில் வந்து டாரூட்டோடு சேர்த்து சொல்லித்தருவேன், பார்த்து தருவேன். ஓகேவா? அதே நேரத்தில் இஷ்ட தெய்வம், சில பேருக்கு குலதெய்வம் தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா குலதெய்வத்துக்கு பார்த்துன்னு அவங்களோட பேர் சொல்லுங்கள், அவங்ககிட்ட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அவங்களோட அந்த விஷஸ் இருக்கா, அவங்க அடுத்தது உங்களை என்ன செய்ய சொல்கிறாங்க, உங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிரசன்ன ஜோதிடம் மாதிரியும் நான் பார்த்துட்ருக்கேன். சோழி பிரசன்னம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிடம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் அந்த பர்டிகுலர் காட்கிட்ட அவங்களுக்கு கேட்டு அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு அவங்க சொல்கிற அந்த அருள்வாக கொடுக்குறது. ஓகேவா? சரி, இது வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கஷ்டத்தை இதுலேயே இந்த ஃபஸ்ட்டு பைல் 3லேயும் பிளாக் மேஜிக் இருந்துச்சு, செகண்ட்லேயும் இருந்தது, தேர்ட்லேயும் இருந்தது. இந்த 3 பைல்லையுமே அந்த ஒரு சிலர் கார்மிக்கு, ஒரு சிலருக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்து இருந்தது. பைல் 2ல் ரெண்டுமே சேர்ந்து இருந்தது. கார்மிக்கும் போயிட்டுருக்கு அண்டு பிளாக் மேஜிக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எந்த காட், இப்போ நீங்கள் வந்து அல்லாவை வணங்கினாலும் சரி, ஜீசஸை வணங்கினாலும் சரி, இல்லை மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க, இல்லை சாய்பாபா ப்ரே பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட உங்களுக்கு அவங்களோட இன்டென்ஷன், அவங்களோட விருப்பம் என்ன இருக்குது, அவர் எனக்கு என்ன பர்டிகுலராக சொல்கிறார் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் அந்த பர்சனல் ரீடிங். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ரெகுலர் வியூவர்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா நான் ரீடிங் வரும்போது தான் சொல்வேன். பட் அது வந்து இப்போ தான் எனக்கு இது தெரிஞ்சு நம்ம வந்து சொல்லணும், சொன்னால் தான் தெரியும் இல்லையா அவங்களுக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிரசன்ன ஜோதிடம் பார்த்துக்கணும், அந்த அருள்வாக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகும். அதுக்கு தான் டிவைன் பார்த்து இறைவன் கொடுத்துருக்க வழி. ஓகேவா? இங்கே நீங்கள் உங்களோட ஹையர் எனர்ஜி எடுத்து உங்கள் தலைவிதியை, உங்கள் கர்மாவை மாற்றிக்கலாம். கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.